ரகசிய சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம். கட்சியை விட்டு விலகிய முன்னாள் நிர்வாகிகளை மீண்டும் தட்டி தூக்கும் ஒரு சீக்ரெட் ஆபரேஷன்ல நாம் தமிழர் கட்சி வெற்றி கண்டுட்டு வருது. இது ஆளும் தரப்ப மிகப்பெரிய அளவு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி அப்படிங்கிறது இந்த அரசியல் டைனமிக்கையே வேற விதமா மாத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2021 தேர்தல் வர ஒரு பைபோலார் கான்டெஸ்டாக இருந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ ஒரு மல்டிபோலார் கான்டெஸ்டாக மாறிக்கொண்டு வருது. இந்த சூழல்ல 2026 தேர்தலில் அதை எப்படியாவது மீண்டும் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைபோலரா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கில தான் நாம் தமிழர் கட்சி பல்வேறு விதமான வியூகங்கள் எடுத்து செயல்பட்டு வராங்க. அதுல ரொம்ப முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு குறித்தான ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில வரக்கூடிய 16 தேதி செங்கல்பட்டுல பல்வேறு தமிழ் தலைவர்களை ஒன்றிணைத்து சீமான் நடத்தக்கூடிய பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் பார்க்கப்படுது. இது தமிழ்நாட்டின் அரசியல் போக்க வரக்கூடிய 16 தேதிக்கு பிறகு வேறு விதமா மாற்றம் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுடைய கூற்றாயிருக்கு. இப்படி பல்வேறு விதமான முழக்கங்களை சீமான் அவர்கள் தனித்துவமா இந்த அரசியல் களத்துல வைத்தாலும் நாம் தமிழர் கட்சியின் உண்மையான பலம் அப்படிங்கிறது அவருடைய அந்த கேடஸ் கடந்த காலங்கள்ல பல்வேறு நிர்வாகிகளால் வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. பல்வேறு மனக்கசப்புகளால் கட்சியை விட்டு விலகி இருந்திருப்பாங்க. ஆனா தமிழ் தேசிய தளத்திலேயே பயணிச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவர்களை தேடி தேடி மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ஆபரேஷனை நாம் தமிழர் கட்சி செய்துட்டு வராங்க. அதனுடைய முதல் படியாக தான் சமீப காலமாக முன்னாள் நிர்வாகிகளான கந்தசாமி அதியமான், இப்போ அருளினியன், இப்படி பலர் இணைஞ்சிட்டு வராங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகும். பல்வேறு மாவட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய அளவு வலிமைப்படுத்துறதுக்கும் இது உதவும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியில் விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. சோ இது ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆபரேஷன் சீமான் அப்படின்ட்டு கட்சியை உறுதறியாம பண்ணிடணும்ட்டு தான் பல்வேறு நிர்வாகிகளை வெளியெடுத்து உடனே ஊடகங்கள்ல பெரிய பெரிய நியூஸா மாத்தி நாம் தமிழர் கட்சி கலகலத்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திமுக அரசு ஏற்படுத்த முயற்சித்தாங்க. ஆனா அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து 16% வாக்குகளை வாங்கி நாங்க இன்னும் கலகலத்து போகல, களத்துல தான் நிக்கிறோம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ திமுகவின் எண்ணத்திற்கு மாறாக மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு ஆக்டிவான முன்னாள் நிர்வாகிகளை இணைப்பது அப்படிங்கிறது கட்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவே பார்க்கப்படுது. இது வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமான நிர்வாகிகளை இணைக்கும் பொழுது அது கட்சி வேற விதமான ஒரு உச்சத்தை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒதுங்கி இருக்கக்கூடிய பல்வேறு கடைமட்ட கேடஸ்க்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களையும் மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இணைந்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய முன்னாள் தலைகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பையும் சீமானவர்கள் வழங்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களும் வருது. இவை அனைத்துமே ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. எந்த விதத்திலேயே நம்மளால சீமான வலிமை இழக்க வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதை வேற விதமாக காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. எது எப்படியோ திமுக எந்த மாதிரியான செயல்பாடுகளை சீமானுக்கு எதிராக எடுத்தாலும் அது அவருக்கு பாசிட்டிவாக தான் போய் முடியுது அப்படிங்கறத பல்வேறு உதாரணங்கள் சமீப காலமாக நமக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கு. அது இனி வரக்கூடிய நாட்களையும் தொடரும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுல நன்றி, வணக்கம்.